மதீனாவின் அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் யூசுப் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலி, நன்னடத்தையுடையவன். ஆனால் ஒரு குறை, சில சமயம் உண்மையை சொல்லாமல் தப்பிக்க முயல்வான். ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் அனைவருக்கும் ஒரு சிறிய பணியை கொடுத்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் நாளைக்கு ஒரு நல்ல செயலை செய்து அது பற்றி எழுதி கொண்டு வர வேண்டும். அந்த மாலை யூசுப் எந்த நன்னடத்தை செயலும் செய்யவில்லை. வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஏதாவது ஒன்று எழுதிட்டு போதும், சிறிய பொய் சொன்னா யாருக்கு தெரியும் என்று நினைத்தான். ஆனால் அதே நேரத்தில் அவன் ஒரு முதியவரை காய்கறி கூடை கீழே விழுந்து அவஸ்தைப்படுவதை பார்த்தான். ஒரு நொடிக்கு யோசித்து பார்த்து உதவலாம் என்று எண்ணி ஓடிச் சென்று காய்கறிகளை சேர்த்து கொடுத்தான். முதியவர் மகிழ்ச்சியுடன், அல்லாஹ் உன்னை ஆசீர்வதிப்பார் மகனே என்று சொன்னார். யூசுஃபின் மனம் அமைதியடைந்தது. இதுதான் என் நல்ல செயல் என்று மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார். அடுத்த நாள் அவன் செய்த நல்ல செயலை எழுதி கொடுத்து ஆசிரியரிடம் கொடுத்தான். ஆசிரியர் சிரித்து பார்த்து, யூசுப், நேற்று மாலை நீ முதியவருக்கு உதவியது எனக்கு தெரியும். அந்த தாத்தா என்னிடமே வந்து கூறினார் என்றார். யூசுப் அதிர்ச்சி அடைந்தான். எல்லாம் அல்லாஹுக்கு தெரியும், நல்ல செயலுக்கும் பொய்யுக்கும் அவர் சாட்சியே என்று நிதானமாக புரிந்து கொண்டான். அன்றிலிருந்து யூசுப் ஒருபோதும் பொய் சொல்லாமல் எப்போதும் உண்மை பேச முடிவு செய்தான். கதை நெறி: உண்மை பேசுவது மட்டுமில்லை, நன்மை செய்வதும் மனிதனின் உண்மையான அழகு. பொய் சிறியதானாலும் அது தவறு, நன்மை சிறியதாயினும் அது பெரிய பயன் தரும்.